ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 13 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ பொறுக்கி கழுத புலிய ஷேடோவை சம்மன் பண்ணி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த 3 டீமனும் போர்ட்டல் ஓபன் பண்ணி சம்மன் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த சம்மன்ல இருந்து எந்த டீமன் வருது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கியூட்டி இசில் தான் வந்து நிக்கிறாங்க. நம்ம இசில் என்ட்ரி கொடுக்க போன எபிசோட் அதோட முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இசில் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணிருங்க. இசில் பிடிக்கிறனால பரவாயில்ல, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டர் நினைச்சிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா லைக் ரொம்ப அவசியம் பிகிலு. வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ரெட் கலர் டஞ்சன் கேட்ல இருந்து எந்த டீமன்ரா வரப்போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸா நம்ம இசில் வந்து என்ட்ரி கொடுக்க அப்புறம் நம்ம இசில் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பாருங்க என்னை யாரு இங்க கூப்பிட்டது, இங்க என்ன நடக்குது, இது ஒரு டீமனோட வேலையா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடாம வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்மளோட பொறுக்கி கழுத புலி ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அது அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இங்க எப்படி ஷேடோ வந்தது, இது ஷேடோ சோல்ஜர்ஸ் தானே, இது எப்படி இங்க இருக்கு, இது ஏன் இங்கே வந்தது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சூகோ அந்த பள்ளி டீமன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. 2 பேரும் நேருக்கு நேரா மோதிக்கிட்டு இருக்க. அந்த பள்ளி மாஸ்டர் அந்த ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்து வீச பாருங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா டாச் பண்ணிடுவாரு. அப்புறம் அந்த பள்ளி டீமன் நம்ம ஹீரோ பார்த்து அந்த ஸ்வாட வீச நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட லெப்ட் கையால அப்படி சிக்குன்னு பிடிச்சுக்குவாரு. அவனால நவுட்டவே முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ரைட்டு கையை ரெடியா அட்டாக் பண்றதுக்காக வச்சிருப்பாரு பாருங்க. அந்த பள்ளி டீமன் அதை பார்த்துட்டு அப்படி வாய போலமா வாய்க்குள்ள பார்த்தா இன்னொரு வாய் மாதிரி ஏதோ இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு சொல்லுவாரு பாருங்க, டேய் நான் உன்னை அடிக்கிற அடியில பள்ளி மாதிரி இருக்கிற உன்னோட மூஞ்சி சல்லியா நொறுங்க போது பாருடா, 3ல் 1 குறைய போதுடா அப்படி நம்ம ஹீரோ வேகமா குத்த போவாரு பாருங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ எதே பாப்பாரு. என்னடான்னு பார்த்தா கையிலேயே மின்னல் உருவாக்கி அடிப்பா பாத்தீங்களா. அவன் மின்னல் உருவாக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணி தப்பிச்சு போவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க, என்னடா அவன் ஐபிஎல்ல பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்க விளம்பரம் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவனை போட்டு தரலான்னு பார்த்தா குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா நான் எவனையுமே கொல்ல முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் பள்ளி டீமன் கூட இன்னொரு டீமன் சேர்ந்துருவான். பங்கு பார்த்து பத்திரமா சண்டை போடுறா, போய் சேர்ந்துட போற அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் ஒன்னா வந்து நிக்க. இங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்லுவாரு, என்னோட மானா போக போக ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது, ஹாரி பாட்டராலையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. பொறுக்கி கழுத புலி உயிரோடு இருக்கும் போது அவனோட பவர் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவன் சேடவ் ஆனதுக்கு அப்புறம் அவனோட பவர் பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் அந்த இட்டாரியம் அப்பர் சண்டிஸ் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு பவர் அதிகமா கொடுத்துருக்காங்க, அதுதான் காரணமா இருக்கும். இப்ப அவனால ஒரே ஒரு டீமனை மட்டும் தான் சமாளிக்க முடியுது. அந்த 2 டீமனையும் தனியா பிரிச்சு அவங்க கூட தனித்தனியா கொஞ்ச நேரம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுல ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ளிடலாம். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஒவ்வொருத்தங்க கூடயும் தனியா சண்டை போடுற அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. மின்னலே ஏன் மின்னலே அப்படின்ற மாதிரி நம்ம இசில் குறுக்க வந்து நிப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ யாரா அது திடீர்னு வந்து குறுக்க வந்து நின்றுட்டு இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அங்க இசில் கேட்பாங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், என்னோட சேடா மோனார்க்கு சஞ்சிர்வு எங்க போனாரு அப்படின்னு கேட்க. அப்போ இசில காட்டுவாங்க பாருங்க. இசில் பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ யாரு இவ எங்க இருந்து வந்தா திடீர்னு, அது மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு, இவ ஒரு நைட் டீமனா, என்னோட அப்பாவை இவ எதுக்கு தேடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு பின்னாடி பெருவோட ரியாக்ஷனை பாருங்களேன். சோ இவ எதுக்குடா இங்க வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஏ இசிலு இங்க எதுக்குடி நீ வந்த அப்படின்னு கேட்ப பாருங்க. அதை கேட்ட உடனே இசிலு, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இது பெரு நீயா, நீ எப்படா இங்க வந்த, உன்னோட தலை மட்டும் தான் இருக்கு, உடம்ப காணோம், நீ எப்படி இருக்க, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா, என்னோட ஜின்னுவா எங்கடா, நீ இந்த ஆம்பளை பையன் கூட என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க என்னடா நடக்குது சொல்லுடா அப்படின்னு நம்ம பெரு தலையை பிடிச்சி குலுக்கி கேட்க. நம்ம பெருவோ அடி அம்மா என்னை விடுமா, போட்டு இப்படி குளுக்குனா எனக்கு தலை சுத்துது, அது ஒரு பெரிய கதை, நான் அவன்கிட்ட பொறுமையா சொல்றேன் அப்படின்னு நம்ம பேரு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் அந்த டீமன் எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்க. அவனுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சொல்லுவானுங்க, பங்கு இங்க ஏதோ தப்பா நடக்குது பங்கு, நம்ம அந்த டீமனை யூஸ் பண்ணி இந்த ஸ்டார் பவுடர் தயாரிக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு எதிராக எதிரி மாதிரி திரும்பிட்டா, இதுக்கப்புறம் அவளை விட்டு வைக்க கூடாது பங்கு, அவளை முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த டீமன் சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் இசில் சொல்லுவாங்க பாருங்க,
நான் பெருவை பார்த்துட்டேன். இனிமே எனக்கு கவலை இல்லை. அவரு எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அவர் என்ன காப்பாத்துவாரு. அவர் யாரு தெரியுமா? அவர் தான் ஆன்டி கிங். அவர் சண்டை போடுறதே சும்மா பயங்கரமா இருக்கும். அவர் என்ன பார்த்துப்பாரு. ஜாலி ஜாலி. நான் இனிமே சண்டை போட வேண்டாம். பெரு போங்க, சண்டை போடுங்க, எல்லாத்தையும் காப்பாத்துங்க பெரு பெரு அப்படின்னு சொல்ல பெருவோ ஆமா பெரு வந்து தென்னை மரத்தை நட்டி தேங்காய் பறிச்சு உனக்கு கொடுப்பாரு போமாங்கிட்டு. நானே என்னோட வாத்தியார் இங்க இல்லாம என்னோட மானா பவர்லாம் போய் உடம்பு இல்லாம ஆவியா சுத்திட்டு இருக்கேன். இதுல நீ என்னமோ பெரு வருவாரு, செதற விட போறாரு, கதற விட போறாரு, பாட்டு பண்ணிட்டு இருக்க. போமா போய் அங்க சண்டை போடு, இங்க நீ பேசாம அங்க போய் சண்டை போடு அப்படின்னு பெரு இசில பிடிச்சி சத்தம் போட்டு விட அதுக்கு இசிலோ என்னது நான் சண்டை போடணுமா? இது நியாயமே இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் அந்த டீமன் 2 பேரும் பங்கு நம்ம அந்த டீமனை முதல்ல போட்டு தள்ளுவோம் பங்கு. முதல்ல அந்த ஸ்டார் பவுடருக்கு நமக்கு தேவையானதே அந்த டீமன் தான். அவளை போட்டு தள்ளி அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்கணும் பங்கு. நான் அவளை போட்டு தள்ளுற பங்கு அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவானுங்க. இங்க நம்ம ஹீரோ இசில் கிட்ட கேட்பாரு, உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னா சரியா ஞாபகத்துக்கு வரல. உன்னை பார்த்தா ரொம்ப அடிபட்ட மாதிரி தெரியுது, உனக்கு நிறைய காயம் இருக்குது, நீ இந்த டீமனை தனியா சமாளிச்சிருவியா அப்படி நம்ம ஹீரோ கேட்க பக்கத்துல பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா இந்த மாதிரி லோ லெவல் டீமன்லாம் அவளுக்கு சப்ப மேட்டு சின்னையா. அவ பேரு இசில், அவ தான் டீமன். டீமன் காஸ்டில் ரேடிரு கிளானோட அரசரோட மூத்த மகள் இளவரசி இசில். என்னோட வாத்தியார் டீமன் காஸ்டில் போய் வேட்டையாடிட்டு இருக்கும்போது இந்த இசிலை பத்தி சொன்னது என்னன்னா, இவளோட மனுஷங்களை ஒப்பிட்டு பார்த்தா இவ ஒரு எஸ்ராங் ஹண்டருக்கு ஈக்குவலா வருவா சின்னையா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சாக்காயிருவான். என்னது இவ எஸ்ராங் ஹண்டருக்கு ஈக்குவலா வருவாளா? அப்படின்னா நான் என்னோட வாழ்க்கையில முதையா ஒரு எஸ்ராங் சண்டை போறத என் கண்ணு முன்னாடி பார்க்க போறேன். இது எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம ஹீரோ செம்ம சாக்காயி பார்த்துட்டு இருக்க. இசில காட்டுவாங்க பாருங்க, நம்ம இசில் சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பள்ளி டீமனு ஜம்ப் பண்ணி பறந்து வந்து அவனோட ஸ்வாட வச்சு நம்ம இசில் அட்டாக் பண்றதுக்காக வருவான் பாருங்க. நம்ம இசில் இங்க கீழே சும்மா மாசா நிப்பாங்க. என்ன நடக்க போகுதோ நம்ம இசில் சும்மா மாஸ் காட்ட போறாங்க. அவனை அடிச்சு சும்மா தெறிக்க விட போறாங்க. வேற லெவல்ல சம்பவம் நடக்க போகுதுடா, பாருங்கடா நம்ம இசில பாருங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்க நடந்ததே வேறங்க. அவ வந்து ஒரே ஒரு அடி அடிப்பானா, நம்ம இசிலோட வெப்பனு அப்படி பறந்து போயிரும். நம்ம இசிலோ அம்மே என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பறந்து போயிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவையும் பெரும் பாருங்களேன். என்னடா இது இசில நம்ம எஸ்ராங்குன்னு இப்படி வந்து பறந்து விழுந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு ஊச்ச ஒரு வாரி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. இங்க நம்ம இசில் பறந்து வந்து தரையில தேய்ச்சிக்கிட்டே வந்து விழுந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வெறும் இசில போய் திட்டுவான் பாருங்க, உனக்கு போய் ஓவர் பில்டப் கொடுத்தான் பாரு, எசராங்க குசுறாங்கன்னு இப்படி அடிபட்டு வந்து படுத்து கிடக்குற, என்ன செருப்பு எடுத்து சென்டர் மண்டலே அடிக்கணும், உன் பவருக்குலாம் என்னாச்சு, ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கிற அப்படின்னு நம்ம பெரு கேட்டதுக்கு இசில் சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு காரணம் இருக்கு. என்னோட டீமன் காஸ்ட் இல்ல மத்த டீமன் எல்லாருமே புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன். அப்படி நான் தப்பிச்சு வரும்போது என்னோட ரத்தத்தை அவங்க உறிஞ்சிட்டாங்க, அதனால என்னோட பவர் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நம்ம இசில் சொல்ல டீமன் காஸ்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இருக்க டீமன் எல்லாமே நம்ம இசில விரட்டிக்கிட்டு வருது. நம்ம இசில் தப்பிச்சா பொழைச்சோன்னு அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இசில் இங்க படுத்து கிடப்பாங்கல்ல, நம்ம இசில் பெரு கிட்ட கேட்பாங்க, பெரு பெரு என்ன நீ ஹீல் பண்றியா அப்படின்னு கேட்க நம்ம பேரு சொல்லுவான், ஏண்டி நான் எதுக்கு உன்னை இங்க பார்த்தேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இதுல உனக்கு நான் ஹீல் பண்ணணுமோ, நானே மானா பவர் இல்லாம மானம் கட்டு போய் சுத்திட்டு இருக்கிறேன், இதுல உனக்கு வேற மானா பவரை கொடுத்து ஹீல் பண்ணணுமா, எதிர்த்து போடியாக்கிட்டு கடுப்பேத்தாத, நானே கடுப்புல இருக்கிற அப்படி சொல்லிட்டு பேரு அந்த பக்கம் போயிடுவானா. அதை கேட்டுட்டு இசில அழுதுகிட்டே இருப்பாங்க, பெரு நீ ரொம்ப ரூடா பேசுற பெரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரு அப்படி சொல்லிட்டு இசில அழுதுகிட்டே இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இவங்க 2 பேருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த பக்கம் அந்த 3 டீமன் இருக்கானுங்க பாருங்க, அவனுங்களோ பாங்க அவளை பார்க்கும்போது நான் முதல்ல வீக்கான ஆளு தான் நினைச்சேன், ஆனா அந்த டீமன் காஸ்ட்ல ரேடியோ கிளான்ல இவ ஒருத்தி மட்டும் தான் மிச்சம் இருக்காளாமே, இவளோட ரத்தத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம் பங்கு, முதல்ல அவளை அட்டாக் பண்ணி அவளை சாகடிக்கணும் பங்கு அப்படின்னு அந்த டீமன் எல்லாம் ரெடியா இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இவனுங்க எல்லாரும் தனித்தனியா வந்தா ஒவ்வொருத்தரையும் நான் சோழி முடிச்சிருவேன், ஆனா எல்லாரும் மொத்தமால வரானுங்க, இவனுங்க எப்படியாச்சும் தனித்தனியா வர வச்சு ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பெருவோ சின்னையா உங்க
பிளான் வேற லெவல்ல இருக்குது. அப்படின்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு சின்னையா. என்னோட மானா பவர் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுல என்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்கு. அதை நான் யூஸ் பண்றேன். வேடிக்கை மட்டும் பாருங்க சின்னையா. க்ரூவல் கமாண்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு நம்ம வெறும் கையை நீட்டி இசில பார்த்து சொல்லுவோம் பாருங்க. அப்படி ரெட் கலர்ல ஒரு மாதிரி மேஜிக்கா மாறும். அப்பாவியா இருந்த நம்ம இசிலு அட்ட பாவின்ற மாதிரி கோபமா மாறுவாங்க பாருங்க. நம்ம இசிலோட கண்ணு அப்படி ரெட் கலர்ல மாறும். செம்ம கடுப்புல அப்படி கத்திட்டு இருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு நம்ம பார்த்தா நம்ம வெறும் சாதாரணமா அம்பியா இருந்த நம்ம இசில அந்நியன மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா மாத்தி விட்டுருப்பான். அதனால அவங்க பவர் சாதாரணமா இருந்ததை விட 50% அதிகமாயிரும். அவங்களோட கோவங்கிறது தலைக்கு மேல இருக்கும். கண்மூடித்தனமா அட்டாக் பண்ண போறாங்க இந்த மேஜிக் பவர்ல. அடுத்து நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க, இங்க நீ வந்ததுக்கு உருப்படியா இந்த வேலையாச்சும் பாரு, போ டீமனா இருந்துட்டு அழுது ஒப்பாரி வைக்கிறியா, அவனை போய் அட்டாக் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் இசில விரட்டி விடுவாரு பாருங்க. நம்ம இசிலோ அப்படி கத்திக்கிட்டே ஓடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, இவளை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லையே, எல்லாத்தையுமே தனித்தனியா அட்டாக் பண்ணணும்னா இப்படி பிரிஞ்சு போய் தான் அட்டாக் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பொறுக்கி கழுத புலி சேடவோ அங்க இருக்க ஹைட்டா ஒரு டீமன் இருப்பான் பாத்தீங்களா, அவனை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம இசிலோ அங்க ஒரு முகமுடி போட்டு சின்னதா இருப்பான் பாத்தீங்களா, அவனை போய் ஈட்டி வச்சு குத்த அவன் ஷீல்டு மாதிரி வச்சு தடுத்துட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்து டக்குன்னு நம்ம ஈசிலுக்கு பின்னாடி அந்த பள்ளி மூஞ்சி டீமனும் அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வெட்ட வருவான் பாருங்க. அப்ப சொல்லுவான் பாருங்க, யோ யோ பிடிச்சது நான் தான் அப்படி சொல்லிட்டு வெட்ட வர டக்குனு நம்ம ஹீரோ குறுக்க வந்துட்டு ஹே முடிச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி அவரோட முட்டை வச்சுட்டு ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அடிச்சுட்டு அப்படியே அவனை கீழே இழுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ லேண்ட் ஆயிடுவாரு. அப்படியே அவனை தூக்கி ஒரு வீசுவாரு பாருங்க. வீசுல அப்படி பறந்து போய் அங்க அந்த ஸ்டார் பவுடரை தயாரிச்சுட்டு இருப்பானுங்க பாருங்க மிஷினு, அது பக்கத்துல போய் பொந்துன்னு விழுவான். விழுந்ததுல அவனே கடுப்பாயிருவான். அந்த பள்ளி மூஞ்சி மாயன் வாயை பொழந்து கத்துவான் பாருங்க. அவன் வாய்க்குள்ள இன்னொரு மூஞ்சி இருக்கும். அந்த மூஞ்சி வாயை பொழந்து கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் அப்படின்ற மாதிரி அவனோட சுவாதை எடுத்து அவனை குறுக்க ஒரு போட்ட போடல் நல்லா பலாப்பழம் மாதிரி பழந்துருவான். துண்டு துண்டா ஆகி அவன் சோழி முடிஞ்சிரும். அவனோட பணத்திலேயே அவனோட சுவாட சொருகிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிக்க. சிஸ்டம்ல இருந்து வரும் பாருங்க, நீங்க லெவலப் ஆயிட்டீங்க, லோ ரேங்க் டீமனை போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காட்டும் பாருங்க. நம்ம ஹீரோ கையில அந்த கால்நெட் போட்டுப்பாருல, அந்த கால்நெட் சாதா கால்நெட் இல்லைங்க, அது அந்த செத்து போன டீமனோட ஆவி அப்படியே அது முழுங்கிக்குது. சிஸ்டம் சொல்லும் பாருங்க, உங்க கையில இருக்க அந்த வல்கனோட கொம்புல செஞ்ச கால்நெட் செத்து போன அந்த டீமனோட ஆன்மாவை முழுங்கிருச்சு, அதனால இப்போ டேமேஜ் 31% அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அந்த கால்நெட் அந்த ஆத்மாவை அப்படியே உள்ள இழுக்கும் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா மாசா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்க டீமனும் ஷீல்டு வச்சு தடுத்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா நம்ம இசிலு தாங்க சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வெறு போட்ட மந்திர கட்டுல இன்னும் இருக்காங்க. அதே கண்ணுல ரெட் கலர்ல கோவத்தோட அந்த ஷீல்டை போட்டு ஏய் 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 அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஷீல்டை போட்டு குத்திட்டு இருப்பாங்களா. அதுக்கு அந்த டீமன் சொல்லுவான் பாருங்க, டேய் இவளுக்கு என்னடா ஆச்சு, நல்லா தானடா இருந்தா, என்னோட ஆளு இவனை அடிச்சு போட்டானடா, இவன் மயங்கி கிடந்தாலே, இப்ப என்ன பைத்திய மாதிரி போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்கா, டேய் எவனாட்டு இவட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கடா போட்டு படாத பாடு படுத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா நம்ம இசிலோட மேஜிக் சக்தி எல்லாம் போய் நார்மல் ஆயிருவாங்க. அவங்களோட எனர்ஜி எல்லாமே லூஸ் ஆயிரும். அவங்க ரொம்ப டயர்டாகி மயங்கி போய் குப்புற படுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமனும் என்னடா நடக்குது இங்க, திடீர்னு மயங்கி விழுறா, எந்திரிச்சு வந்து கோவமா சண்டை போடுறா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டீமன் பின்னாடி வந்துட்டு அது கழுத்தை பிடிப்பாரு பாருங்க. WWE ஸ்லீப்பர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ரெண்டாவதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குவாரு பாருங்க. கழுத்து துண்டா போயிரும். அதோட ரெண்டாவது டீமனோட கதையும் முடிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு டீமன் தான் மிச்சம் இருக்கு, அதுவும் சரியான ஹைட்டா இருக்கும் பாருங்க. அந்த டீமன் தான் நம்ம ஹீரோ கழுத்தை திருப்பி போட்டு தள்ளாரு பாருங்க. அந்த டீமனு அந்த டீமனோட ஆத்மாவையும் அவர் கையில போட்டிருக்க கால்நெட் அப்படியே முழுகிரும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ டெவலப் ஆக டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹைட்டா இருக்கும் பாருங்க டீமனு, அந்த டீமன் நம்மளோட கழுது புலி சேடவை ஓங்கி ஒரு குத்த நம்ம சேடவை பறந்து போய் செவுத்துல விழும் பாருங்க. அந்த இடம்
இடமே நொறுங்கி புழுதியாட்டம் போகும். அப்புறம் அந்த டீமன் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ அங்க நிப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டீமன் சொல்லுவாருங்க, அப்படின்னா இங்க நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேனா? அவனுங்க 2 பேரும் செத்துட்டாங்களா? அவங்க எல்லாம் வேலைக்காகாதவங்க, அவங்கள போய் நம்புன பாத்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஷேடோ அப்படி எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. அந்த புழுதிக்குள்ள இருந்து எந்திரிச்சு நின்றுட்டு அட்டாக்கு ரெடி ஆகிற மாதிரி கையை வச்சுட்டு நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமன் சொல்லும், நான் இன்னும் தோத்து போகல, நான் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு. அந்த டீமனோட இளவரசி இசில நான் சாப்பிட்டுட்டேன்னா நான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாயிருவேன், அப்புறம் இவங்களை அசால்ட்டா சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசில சாப்பிட்றதுக்காக கையை நீண்டிட்டு போகும் பாருங்க. நம்ம இசிலோ மயக்கம் போட்டு குப்புற படுத்து கிடப்பாங்க. அது அப்படி நம்ம இசில பார்த்து கையை நீட்டிட்டே போகும். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு ஜம்ப் பண்ணி அது கையிலேயே ஓங்கி ஒரு மிதிச்ச மிதியில கையை நஞ்சிரும். நம்ம ஹீரோ அவ்வளவு வேகமா மிதிச்சிருப்பாரு பாருங்க. மிதிச்ச மிதியில கையை நஞ்சு கீழே இருக்க கல்லெல்லாம் நொறுங்கிரும், அந்த அளவுக்கு வேகம். அதை பார்த்துட்டு அந்த டீமனும் என்னடா அது என்ன தடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, அவனோட கை காலு தலை எது வேணாலும் நீ சாப்பிட்டுக்கோ, ஆனா அவனோட ஆத்மாவை மட்டும் எனக்கு விட்டு வை, சரியா அப்படி சொல்லும்போது அந்த டீமனும் என்னடா உளையிட்டு இருக்க சம்மந்தம் இல்லாம அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அப்புறம் சொல்லுவாரு, பொறுக்கி நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. பின்னாடி பொறுக்கி வருவான் பாருங்க கழுது புலி ஷேடோ. அப்படின்னு வாயை பொளந்து அந்த டீமனை கடிச்சு சாப்பிட்டுருவான். அதோட அந்த டீமனோட கதை முடிஞ்சிரும். இந்த பக்கம் நம்ம இசிலோ லேசா முழிப்பாங்க. முழிச்சுட்டு அப்படியே லைட்டா எந்திரிச்சு உட்காருவாங்க பாருங்க. நம்ம பேரு கேட்பான் பாருங்க, இசிலே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, உன் சோழி முடிஞ்சதுலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இசில் கேப்பா, பெரு நீ ரொம்ப மோசம் பெரு, நீ என்கிட்ட ரொம்ப ரூடான வந்துக்கிற, அதை விடு இவன் யாரு இந்த மனுஷன், நம்ம சேடோ மோனாருக்கு ஜின்னுவோட பவரை யூஸ் பண்றான், இவனால எப்படி சேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வர வைக்க முடியுது, யாரு பேரு இவன், யாரு சொல்லு பெரு அப்படின்னு நம்ம இசில் கேட்க. அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க, சரியா போச்சு போ, மண்டையில ஏதோ அடிபட்டுச்சா உனக்கு, என்னோட வாத்தியார் ஜின்வுக்கு நீ சரியான விசுவாசியாவே இருந்ததில்ல போல, அவர் யாருன்னு தெரியலையா, நல்லா யோசிச்சு பாரு, இந்த அளவுக்கு சேடோ பவர்லாம் யூஸ் பண்ண முடியும்னா யாரால யூஸ் பண்ண முடியும், என்ன நீ இப்படி இருக்கிற, அது சரி உனக்கு காலையில என்ன சாப்பிட்டோன்றதே ஞாபகத்துல இருக்காது, இதுல இதே எப்படி ஞாபகத்துல இருக்க போகுது, உன் மூளை அவ்வளவுதானே லூசு, ஒழுங்கா நல்லா யோசிச்சு பாரு ஞாபகத்துல வரும் அப்படின்னு நம்ம பெரு சொல்ல. இசில அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சிஸ்டம் எல்லாம் வரிசையா பாப்பப் ஆகி லெவலப் ஆயிட்டீங்க. உங்க வல்கன் கொம்பால உருவாகின கால்நட்டு நிறைய டீமனோட ஆன்மாவை உறிஞ்சி ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு. நீங்க 20வது லெவல தாண்டறதுனால நீங்க ஷாப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டரோ நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து தனியா வெளியே வந்துருவான். நம்ம ஹாரி பாட்டர் தனியா வெளியே வந்து நின்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவா பாருங்க, பரவாயில்லையே என்னால இப்ப சிஸ்டத்துல இருக்க ஷாப்ல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஹாரி பாட்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் லுக்குக்கு மாறிடுவார் இல்லையா, அதை பார்த்துட்டு இசிலு கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீரோட சொல்லுவா பாருங்க, இவன் டவுட்டே இல்ல, இவன் என்னோட ஜின்வுவோட குழந்தை தானே, குட்டியா கையில வச்சுட்டு இருந்தாரு, அவன் தானே இவன், யங் மோனார்க், நீ தானே யங் மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இவ ஏன் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருப்பாரா. டக்குன்னு நம்ம இசிலோ யங் மோனார்க் நீங்க தானே யங் மோனார்க், உங்களை நான் பார்த்துட்டேன் யங் மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவோ என்னது யங் மோனார்க்கா, நீ என்னை யங் மோனார்க் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோக்கு பின்னாடி பாருங்களேன், நம்ம கழுத புலி ஷேடோ ஷேடோவா மாறினதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹாரி பாட்டர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அங்க பாருங்களேன் எப்படி தடவி கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹாரி பாட்டரும் அப்படி விளாண்டுகிட்டே இருப்பான். இது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா இங்க பார்த்தா நம்ம இசிலோ ஹீரோட்ட பேசிட்டு இருப்பா பாருங்க, என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நீங்க அப்ப பார்த்ததை விட ரொம்ப வளர்ந்துட்டீங்க இல்லையா, ஆனா உங்களை இப்ப பார்க்கும்போது நீங்க உங்க அப்பா ஜின்வு மாதிரியே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பெரு அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு, மயங்கி விழுந்துட்டா பாரு, அவளுக்கு ஒன்னும் ஆலையே அப்படி நம்ம ஹீரோ கேட்க. நம்ம பெரு டக்குன்னு இசில போய் பார்ப்பான் பாருங்க. பார்த்துட்டு சொல்லுவான், சின்னையா இவளுக்கு ஒன்றும் ஆகலை சின்னையா, இங்கே வந்து ரொம்ப சண்டை போட்டால, அங்கேருந்து வேற தப்பிச்சு வந்திருக்கா, அதனால ரொம்ப டயர்டாட்டா சின்னையா, அதான் மயங்கி விழுந்துட்டா அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அப்பாடா
அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருமிச்சு விட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பள்ளி டீமனு அந்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அவனுங்கெல்லாம் இங்கே செவுத்துல சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவனை வந்து பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாரும் உயிரோட தான் இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி நீங்கள் உங்களோட டாஸ்க்கை முடிச்சுட்டீங்க, 7 பேரையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பரவாயில்ல 7 பேர் உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ ரிவார்டு செக் பண்ணுவாரு. ரிவார்டுல 2 ரிவார்டு வந்திருக்கும். முதல் ரிவார்டு ஸ்டேட் பாயிண்ட்ஸ் 3 கிடைச்சிருக்கும். 2வது ரிவார்டு 700 கோல்டு கிடைச்சிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது கோல்டா, இதை வச்சு என்ன செய்ய முடியும், ஷாப்பில் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் விண்டோவை ஓப்பன் பண்ணுவாரு. ஸ்கிரீன் பாப்பப் ஆகி அதில் ஷாப்பிங் விண்டோ வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ பரவாயில்லையே இதில் நிறைய பொருள் இருக்கு, என்னால் நிறைய போர்ஷன்ஸும் நிறைய வெப்பன்லாம் வாங்க முடியும் போலயே, நான் இன்னும் நிறைய டெவலப் ஆனேன்னா என்னால் இன்னும் நிறைய கோல்டு சம்பாதிக்க முடியும், நிறைய பொருள் வாங்க முடியும் அப்படி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவரோட அப்பா சேடோ மோனார்க் ஜின்முவோட ஞாபகம் வந்துடும். அவர் அப்படி யோசிப்பார் பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சோம்னா என்னோட அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு, அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. நான் இங்கே சண்டை போட்டு எல்லாம் ஜெயிச்சேன்னா எனக்கு இந்த பாக்கெட் மணி மாதிரி கோல்டு கிடைக்குது. எது எப்படியோ இந்த சிஸ்டத்தையும் என்னோட அப்பா தானே உருவாக்குனாரு, அப்போனா இந்த ரிவார்ட்லாம் எங்கள் அப்பா தானே கொடுக்குறாரு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்காக இந்த ரிவார்டெல்லாம் கொடுக்குறீங்களே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. யாரெல்லாம் நம்ம சேடோ மோனார்க்கு ஜின்முவை மிஸ் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கார்டினா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம இசிலோ டயர்டாகி மயங்கி போய் கிடப்பாங்களா, எந்திக்க முடியாம. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஷாப்ல இருந்து ஹீலிங் போர்ஷனை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த சிஸ்டம்ல இருந்து பாப்ப பாக்கி சொல்லும் பாருங்க, இந்த ஹீலிங் போர்ஷனை நீங்க வேற யார் கையிலையும் கொடுக்க கூடாது, நீங்க வேற யார் கையிலையும் கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது அப்படி சொல்லுமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது இது வேற யார் கையிலையும் கொடுக்க கூடாதா, அப்படின்னா அது எப்படி கொடுக்கறது, சரி நான் என்னோட கையில இருந்தே அவங்களுக்கு நான் வாயில ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இசில் வாயில அப்படியே ஊத்துவாரா. நம்ம இசிலுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பெறுவோ சின்னையா நீங்க வேற லெவல் சின்னையா, ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாத இந்த டீமனுக்கெல்லாம் நீங்க கோல்ட செலவழிச்சு ஹீலிங் போர்ஷனை வாங்கி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க ரொம்ப பாசக்காரரு சின்னையா அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம பேருக்கு அவன் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகவே இல்லை போல, இன்னும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்னால இங்க இசில தனியா விட்டுட்டு போக முடியாது, அதனால நான் ஷேடோ டஞ்சன் கீயை ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ டஞ்சனை ஓபன் பண்ண நம்ம பொறுக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு பொறுக்கி, இங்க இருக்கிற செத்து போன டீமன் எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு போ, அதோட அங்க மயங்கி கிடக்கிறா பாரு இசிலு, அவளை பத்திரமா உன் தோல்ல வச்சு தூக்கிட்டு போ, அவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட பொறுக்கி கழுத புலி சடவோ அங்க செத்து கிடக்கிற டீமனோட உடம்ப கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவான் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஹாரி பாட்டர் மயங்கி கிடக்கிற இசில முதுகுல அப்படி சவாரி தூக்கிட்டு போற மாதிரி முதுகுல போட்டு அப்படி அழகா தூக்கிட்டு போவாரு. அவங்க 2 பேரும் டஞ்சன் கேட்டுக்குள்ள போக நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போகாம வெளியே போய் நின்றுட்டு அந்த பள்ளி மூஞ்சி டீமனோட ஸ்வாட் ஒன்னு இருக்கும் பாருங்க, அவ்வளவு பெருசா இருக்கும்ல, அந்த ஸ்வாட கையில எடுத்து பாப்பாரு பாருங்க. அந்த ஸ்வாட் இப்பதாங்க க்ளோஸ்ல காட்டுறாங்க, சும்மா பயங்கரமா இருக்கு அந்த ஸ்வாடு, அவ்வளவு பெருசா இருக்கு, அங்கங்க ரத்தமா வேற இருக்கா. நம்ம ஹீரோ அதை கையில எடுத்து பார்த்துட்டு பாருங்க. நம்ம பெரு அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், சின்னையா என்ன சின்னையா நீங்க அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போலையா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பெரு நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்குடா அப்படி சொல்லுவார் பாருங்க, சும்மா மாசா. அதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட்ல இசிலோட ஃபன் மூமெண்ட் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல புது கேரக்டர் நிறைய பேர் என்ட்ரி கொடுக்க போறாங்க. யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்காக ஆவலா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான அபிமன்யு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்மளோட அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு அபிமன்யு. நான் போடுற எல்லா வீடியோலையும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ராஜ் ஃபியூரி, சந்தோஷ், சிவசக்தி, அஸ்காஃப், உத்தேஜ், ஹரிஷ் ராஜா, நவீன், முருகன் அவர் பேர் லிங்கேஷ், ராகுல் சத்யபாமா, ஹரி, சஞ்சய் ஊ, ஆஷிக், பிரகதீஸ்வரன் ஆனந்தன், பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ், தினேஷ், யூசுப், சருஜன், அர்சாத், திலீப் வெங்கட், குணாநிதி,
ரூபன் குட்டி, சோலோ கிங் ஹரி, செல்வக்கண்ணன், டிடிஎஸ் ஸ்டார் கேமர் எடிட்டிங், தருண், ஆலன், ஸ்ரீராம், விஸ்வா, திருச்செல்வம், சரான் மேக்ஸ், முத்துராமலிங்கம். இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.